சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை சட்டத்தின் மூலமாகவே பெற்றுக் கொடுக்கப்படும். உற்ற நண்பன், நேசமான நண்பன் ரணில் விக்ரமசிங்கா என்பதன் காரணமாகவே அவரை கொண்டு வந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் வேறு யாரிடமும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பேச்சில் சொல்லுகின்ற விளையாட்டாகவே அவைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 160க்கு அதிகமான எம்பிக்களை பெற்றுக் கொள்ளுகின்ற கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறும். அது எந்த சந்தேகமும் இல்லை. வெறுமனே இந்த வடகிழக்கு இணைப்பா, இதற்கு பெடரலா அல்லது 13+, இப்படியாப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தான் இது நாள் வரைக்கும் இடம்பெற்றது. இன்றைக்கு பிற்போடப்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தலும் நடாத்தப்படும் என்று நாங்கள் எழுத்து மூலமாக உத்தரவாதம் வழங்குவோம். எங்களோட இந்த நேர்காணலுக்கு இணைஞ்சிருக்கிறவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். அவர் இப்போது நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் சார்ந்த வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வரார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை முன் வச்சு அதிகளவான பரப்புரைகளை யாழ் மாவட்டத்திலேயும் வடக்கிலையும் மேற்கொண்டு வர ஒருத்தர். அவரை இந்த நேர்காணலுக்காக நாங்கள் சந்திச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் ஜனா. எனது முதலாவது சந்திப்பு என்று நினைக்கின்றேன். விஷயமாக தமிழ் ரசிகர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் இதை விட சிறந்த ஒரு செயற்பாட்டோடு முன்வர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு முதலில் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கான அலை பேரலையாக மாறி இருக்கின்ற எதிர்வு கூறப்படுது. நீங்க எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தை? நிச்சயமாக நீங்கள் கூறுவதில் உண்மை இருக்கின்றது. உண்மையிலே பேரலையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை. ஏனென்றால் ஜனா அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்கு, நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை. ஏனென்றால் 76 வருடங்களாக வந்த பாதை என்பது நாட்டுக்கோ மக்களுக்கோ நன்மை அளிக்கக்கூடிய பாதைகள் என்பது மக்களுக்கு தெரியும். என்றால் இன்றைக்கு முன்பு எடுத்துக்கொண்ட நாட்டில் இருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. மக்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ யுவதிகளுக்கோ நாட்டில் தகவல்களை அறிந்து கொள்வதற்கான பல்வேறு நூதனமான தொழில் முறைகள் அல்லது ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த நாட்டில் இருக்கின்ற லஞ்சமோ ஊழலோ மோசடியோ அல்லது நாட்டில் இருக்கின்ற ஏனைய பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் ஏறெடுத்து பார்ப்பதற்கு, நல்ல முறையில் விழிப்பாக பார்ப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழலின் காரணமாக மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மாற்றத்தை விரும்புகின்றவர்கள் இன்றைக்கு நிச்சயமாக அந்த மாற்றத்தை இலங்கையில் செய்யக்கூடிய ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே அதனுடைய பேரலையாக இன்றைக்கு அதனுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கின்றது. கடந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1375. இந்த தேர்தல் அது எத்தனை வீதமாக மாறும்? நிச்சயமாக நாங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொண்ட தேர்தலில் 103% வாக்குகள் தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த 103% வாக்காளர்களாக இருந்த நாங்கள் தான் என்று சொல்லுகின்றோம் இந்த நாட்டை மாற்றியமைக்கின்ற அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அப்ப நாடு தழுவிய ரீதியாக நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை அல்லது அவ்வாறான கருத்துக்களை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் நம்புகின்றேன், நான் தனிப்பட்ட ரீதியாகவும் நம்புகின்றேன், நிச்சயமாக வடபகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் நிச்சயமாக இம்முறை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை அல்லது முடிவினை, அதே நேரத்தில் அதனுடைய பெறுபேறுகளை தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேசிய மக்கள் சக்தி என்னொன்னே அதிக அளவில் ஊழல்கள் பற்றி பேசியிருக்கு தெற்குல. நீங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஊழல்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யறதுக்கான திட்டங்களை வச்சிருக்கு? நிச்சயமாக நாங்கள் அதிக அளவாக ஊழலை பற்றி பேசுவதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது ஜனா. என்னென்றா, இப்போ நமக்கு சரளமாக ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு போகின்றேன். 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மைத்ரிபால சிறிசேனாவுடைய அரசாங்கத்தின் கீழ்தான் இலங்கையில் 1100 கோடி ரூபாய் பிணைமுறி மோசடி நிகழ்ந்தது. அப்ப அது நாட்டு மக்களுக்கே தெரியும், அனைவருக்கும் தெரியும். அப்ப அந்த திருடர்களை, அந்த மோசடியை வெளிக்கொணர்வதாக, அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதாக கூறிக்கொண்டு தான் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்
கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்தார்கள். ராஜபக்சா வருகின்ற பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைய காலகட்டங்களில் இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக அவர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்காவை சிறையில் போடும் வரைக்கும் நாங்கள் உறங்க மாட்டோம் என்றும் கூட உறக்கமிட்டு கூறியிருந்தார்கள். அப்ப அவ்வாறான நிலைமைகளில் எங்களுக்கு தெரியும், கோட்டாவினுடைய ஆட்சியின் கீழும் கூட 1560 கோடி ரூபாய் சீனியில் மோசடி இடம்பெற்றது. 14 வரைக்கும் சீனிக்கு 50 ரூபாய் வரையறுக்கப்பட்டது, 20% குறைக்கப்பட்டது. 25% குறைக்கப்பட்டதன் பிறகு தனது நண்பர்களுக்கு சீனி இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதன் மூலமாக அந்த நண்பர்களுக்கு கிடைத்த வருமானம் மாத்திரம் 1560 கோடி ரூபாய் என கூறப்படுகின்றது. இது நாங்கள் கூறவில்லை, இந்த நாட்டில் இருக்கின்ற கணக்காய்வாளுடைய அறிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்திலும் இந்த அதனால்தான் நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் 1560 ரூபாய் கோடி என்பது கோட்டாபய ராஜபக்சாவினுடைய அப்பனுடைய பணமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1100 கோடி ரூபாய் பிணைமுறி மோசடியில் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பாட்டன் சொத்தா இருந்தால் நமக்கு பிரச்சனை. அதனால் இவைகள் அனைத்தும் வேறு யாருடைய? மக்களுடைய சொத்து, மக்களுடைய பணம். ஆகவே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை இந்த நாட்டில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டுமா இல்லையா? அவர்களை தண்டனை வழங்க வேண்டுமா அல்லவா? நாங்கள் அந்த வகையில் தான் நாங்கள் கூறுகின்றோம். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை சட்டத்தின் மூலமாகவே பெற்றுக் கொடுக்கப்படும். அனுரகுமார திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தியின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவது உண்டு. என்னென்று சொன்னால், அந்த ஆட்சி மாறும்போது கோட்டாபய ராஜபக்ச அறகலைய போராட்ட காலத்துல ஆட்சியை பொறுப்பேற்க வர சொல்லி போக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுல அந்த குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மையும் கிடையாது ஜனா. ஏனென்றால் நீங்க நினைச்சு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ராஜபக்சாக்கள் அன்றைக்கு அனுரகுமாரிடம் அல்லது தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை ஒப்படைப்பார்கள். ஏனென்றால் இந்த திருட்டு கும்பல் ஒரு பக்கம், அந்த திருட்டு கும்பலை எதிராக செயல்படுகின்ற, அதற்கு எதிராக போராடுகின்றவர்களிடம் நாட்டில் இருக்கின்ற சகல வல்லமையும் கொண்ட ஜனாதிபதியை கொடுப்பார்களா? இல்லை. அதே நேரத்தில் அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், எங்களுக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆகவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எங்களுக்கு தேவையான அமைச்சரவை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கான அனுமதி எங்களுக்கு இருக்க வேண்டும் உண்டு. அவ்வாறான அனுமதி வழங்கப்படுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் 6 மாதத்துக்கு இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு தயார். 6 மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த நிலைமைகள் ஓரளவு சுமூகமான நிலைமைக்கு வந்ததன் பிறகு நாட்டின் பொது தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். பொது தேர்தல் நடாத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கப்பட்டதன் பிறகு அதன் பிறகு மக்களுடைய ஆணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டோம். அதனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், ராஜபக்சாக்கள் உண்மையிலேயே தாங்கள் செய்த அநீதியை எடுத்துக்கொண்டால், தாங்கள் அடித்த கொள்ளை எடுத்துக்கொண்டால், தாங்களால் இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு மக்கள் ஆட்சி மலர்கின்ற போது நிச்சயமாக இந்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிய கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக நிச்சயமாக அந்த மக்கள் ஆட்சியின் கீழ் வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை வழங்குவது தவிர்க்க முடியாது, இவர்கள் சிறைக்கு செல்லுவது தவிர்க்க முடியாது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவை இருந்து தாங்களை பாதுகாக்கின்ற, தாங்களுடைய பாதுகாவலனான ஒருவரை ஜனாதிபதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதியை மாற்றிக்கொள்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கொண்டு வந்தார். நாங்கள் தேடி பாருங்கள், ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துகின்ற பொழுது மொட்டு கட்சியில் டலசல பெருமை நிறுத்தப்பட்டிருந்தார். மொட்டு கட்சிக்கு டலசல பெருமைக்கு வாக்களிக்காது ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்தது. ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, தங்களை பாதுகாக்கின்ற, தாங்களது திருட்டுக்களை பாதுகாக்கின்ற உற்ற நண்பன், நேசமான நண்பன் ரணில் விக்ரமசிங்கா என்பதன் காரணமாகவே அவரை கொண்டு வந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் வேறு யாரிடமும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பேச்சில் சொல்லுகின்ற விளையாட்டாகவே அவைகள் காணக்கூடியதாக இருக்கின்றன. இப்போ இன்னொரு சவாலும் உங்களுக்கு இருக்கு. இப்போ தேசிய மக்கள் சக்தி சொல்றபடி ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வந்தால் அடுத்து பொது தேர்தலில் ஒரு பெரும்பான்மையை பெற முடியாமல் போனால் உங்களை பாராளுமன்றம் அமைக்கிறது, நாட்டை தொடர்ந்து கொண்டு செல்றது எல்லாம் சிக்கல் இருக்கு.
ஏன்னா இப்ப 3 பாராளுமன்ற உறுப்பினர் தான் உங்களோட கட்சியில. ஒரு உண்மை இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், என் தனிப்பட்ட ரீதியான அபிப்பிராயம் கூட, ஜனாதிபதி தேர்தலில் அனுர வென்றவுடன் அடுத்ததாக பொது தேர்தல் தான். அந்த பொது தேர்தலில் 160க்கு அதிகமான எம்பிக்களை பெற்றுக் கொள்ளுகின்ற கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறும். அது எந்த சந்தேகமும் இல்லை, அது திடமான நம்பிக்கை. அப்ப இதற்கான வரலாற்று ரீதியான தகவல்களை இங்கே பார்க்கின்ற பொழுதும் கூட உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தை கலைக்கின்றார். அடுத்த நாள் பாராளுமன்ற தேர்தல் நடத்துகின்ற பொழுது அதில் பெரும்பாலும் கோட்டாவை எடுத்துக்கொண்டாலும் அப்படி, சஜித் மைத்ரிபால சிறிசேனாவை எடுத்துக்கொண்டாலும் அப்படி, அவைகளில் அவர்கள் வென்றிருக்கின்றார். அது வரலாற்று ரீதியானது. அதாவது எந்த ஒரு நபர், எந்த ஒரு கட்சி ஜனாதிபதி தேர்தல் வெல்கின்றார்களோ அந்த கட்சிக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் பெரும்பான்மையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில் நாங்கள் நம்புகின்றோம், நாங்கள் அந்த இதுநாள் வரைக்கும் 76 வருடங்களாக வந்த பாதையிலிருந்து மாறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். அப்ப அதனால் நாங்கள் நம்புகின்றோம், இந்த நாட்டில் 160 அல்ல 225 பேரையும் இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் பெற்றுக் கொடுத்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க போகின்றோம். நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிறகு கைகளை கட்டிக்கொண்டு கழுவிக்கொண்டு வீட்டுக்கு செல்வதல்ல எங்களுடைய செயற்பாடு. அதன் பிறகுதான் எங்களுடைய வேலை ஆரம்பம். அந்த ஆரம்ப வேலை என்பது இன்றைக்கும் கட்சிகளாக பிளவுபட்டிருக்கின்ற, இனங்களாக பிளவுபட்டிருக்கின்ற, ஜாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் தாங்கள் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அனைவரையும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியின் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். அவ்வாறு முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அதற்கு தகுந்த சன்மானத்தை தருவார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ கோட்டபாய செலக்ட் பண்ணும்போது சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லிச்சுங்க, பிறகு அரகிலே காலத்திலையும் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சார பொருளாக மக்களை கவர்ற விஷயமாக அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விஷயம் இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 225 இல்லை 160 நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெறுவது என்பது இப்ப இருக்கிற இதே ஆக்களுக்குள்ள இருந்தானே வேணும். அப்போ எப்படி ஆள் தானே மாறுது, அல்லது சிஸ்டம் எப்படி மாறுது? இல்ல ஒன்று என்னண்டா, இப்ப எடுத்துக்கொண்ட உங்களுக்கு தெரியும், எங்கள்ல இருக்கிறது 3 பேர். நாளைக்கு தேர்தல் என்று வருகின்ற பொழுது நாங்களும் நாடு தழுவிய ரீதியாக எங்களுடைய உறுப்பினர்கள் அது வேட்பாளர்கள் நிறுத்தப்படும். அப்ப அவ்வாறு நிறுத்தப்படுகின்ற போது அதிலிருந்து வருகின்றவர்கள் எங்களுடைய ஆக்கள் என்பது புதியவர்கள் தான். புதியவர்கள் பழைய ஆக்களுக்கு இடம் கிடையாது. அதாவது பழைய இனி அது போதும் இந்த நாட்டுக்கு. நான் சொல்ல வந்து என்னட்டா, நீங்கள் கேட்கின்ற கேள்விதான். அதாவது இன்றைக்கு 225 பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கின்ற, கடந்த காலங்கள்ல இருந்து எம்பிமார்கள் இருக்கிறாங்க. கொள்ளையடிச்சவ, கொலைகாரன் அல்லது பார்காரன், குடுக்காரன், என்ன அப்படிதான் நாங்க அவங்களே சொல்லிக் கொள்றாங்க. பார் குமாருங்கிறாங்க, குடுதுகான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அவர்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கலாம், அவர்களே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் 100 பார் பெர்மிட்காரர்கள் இருக்கின்றார்கள். மண் வெட்டுறது யாரு, மணல் அள்ளுறது யாரு, செயற்பட்டது யாரு, நாட்டுல எல்லாமே நாட்டுல அரசியல் ரீதியான பின்னணி இருக்கு. நாட்டுல போதைப் பொருள் வாரது யாரு, பாதாள கோஷ்டிக்கு பின்னுக்கால இருக்கிறது யாரு, வாழ்வெட்டு கும்பலுக்கு பின்னுக்கால, எல்லாமே அரசியல் இதுக்கு பின்னால இருக்கு. அப்ப அவ்வாறான அந்த நபர்களை இனியும் இலங்கையில வாழ்கின்ற மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார்களாக இருந்தால் அது இலங்கை மக்களாக இருக்க இயலாது. இன்றைக்கு இலங்கை மக்கள் என்பது புதிய மக்கள், புதிதாக சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார். அவர் நிச்சயமாக நாளைக்கு புதிய தலைமுறையினிடம், புதிய ஆக்களிடமே ஒரு நவீனமான இலங்கையை உருவாக்கும்படி ஒப்படைப்பார்களை தவிர பழைய குருடி கதவு துறடின அந்த பாதையில செல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. இப்ப உங்களோட காலத்துல தமிழ் மக்களுடைய பிரச்சனை
தேசிய இன பிரச்சனையா இருக்கலாம். இதுக்கான தீர்வாக என்னத்தை முன்வைக்கிறீங்க? நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மிகவும் முக்கியமான பிரச்சனை. நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ஜனா அவர்களே, இந்த நாட்டுல தேசிய பிரச்சனை என்பது ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நம்ம 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தையும் அனுபவித்தோம். அந்த யுத்தத்தின் பொழுது நாங்கள் போராடினோம், யுத்தத்துக்கு முன்பும் போராடினோம். உண்மையிலேயே இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கான தீர்வு கண்ணு கட்டிய தூரத்துல இல்லை. கண்ணு கட்டிய தூரத்துல தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு அல்லது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற தீர்வு யாராலையும் முன்வைக்கப்படுகின்றதா, யாராலையும் நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்பது இல்லை. அதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இலங்கையில வாழ்கின்ற மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் விசேடமாக, அதாவது எங்களுடைய இந்த முறை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அப்ப இந்த கொள்கை பிரகடனம் வந்து வளமான நாடு, அழகான வாழ்க்கை. அப்ப இதன் கீழ் நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாபர்களே, வெறுமனே தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது வெறுமனே இந்த வடகிழக்கு இணைப்பா, இதற்கு பெடரலா அல்லது 13+, இப்படியாப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தான் இது நாள் வரைக்கும் இடம்பெற்றது. இலங்கை வாரானுங்க வந்த பிறகு நான் 13 தார், அடுத்தவன் வந்து சொல்ல நான் 13+ தார், அடுத்தவன் வந்து சொல்ல நான் பெடரல் தார். இப்படி சொல்லியே கடந்த 76 வருடங்களை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இல்லையா? அப்ப இந்த ஏமாற்றுள்ளுக்கு நாங்கள் தொடர்ந்து புதைய வேண்டுமா? நாங்கள் சொல்லுகின்றோம், நிச்சயமாக தமிழ் மக்கள் என்பவர்கள் உண்மையிலே தனித்துவத்தை கொண்ட மக்கள். அப்ப அவர்களுடைய தனித்துவம் பேணப்பட வேண்டும். அவருடைய உரிமை என்பது இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற உரிமை, அதே அகப்பையில தமிழ் மக்களுக்கும் பகிரும். ஆனா இது நாள் வரைக்கும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது குறைஞ்சபட்சம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அரசியல் அமைப்பிலே சொல்லுதுதான், எனக்கு தமிழ் மொழி சிங்கள மொழி அரச கர்ம மொழி, தமிழ் மொழியும் அரச கர்ம மொழி. அந்த இடத்திலே 2ஆம் தரமாக எங்களை பிரிக்கப்பட்டு, அதனால நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நிலைமைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும். அவன் நிரந்தரமான தீர்வை நோக்கி போகின்ற போது எங்களுடைய அணுகுமுறை 4 விதமான அணுகுமுறையை நாங்கள் கையாளுறதுக்கு தீர்மானம் உண்டு. நாட்டுல பொது பிரச்சனை இருக்குது. அது கல்வியா, சுகாதாரமா, போக்குவரத்தா, வேலையில்லா பிரச்சனையா, அல்லது விவசாய பிரச்சனையா, மீன்பிடித்துறை, இது பொது பிரச்சனை தானே. இந்த பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கணும், அதற்கான உத்தரவாதம் கொடுக்கும் ஒன்று. அப்ப அந்த பொது பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது உண்மையிலே நாங்கள் இதை விட வேறு விதமாக சிந்திக்கின்ற மக்களாக வரும் ஒன்று. இரண்டாவது, நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினால் நமக்கான தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்ப தனித்துவமான பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும், ஆரம்பிக்கும். இன்னைக்கு போலீஸ்ல போயிட்டு ஒரு முறைப்பாடு செய்கின்ற பொழுது என்ன, போலீஸ்ல சிங்களத்தில் எழுதி போட்டு எல்லாம் இதை வாசித்து தெரிந்து கொண்டுதான் ஒப்பமிடுகின்ற, நம்ம தமிழ்ல ஒப்பமிட்டு வாசிக்கவும் தெரியாது, என்ன எழுதினாலும் தெரியாது. அப்ப அந்த நிலைமையை மாற்றும். அரசாங்கம் என்பது ஒரு இனத்துக்குரியதல்ல. அரசு என்பது எந்த மொழியில் அரசோடு மக்கள் தொடர்பு கொள்கின்றார்களோ அந்த மொழியில மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்ப என்பிபியினுடைய அரசாங்கம் என்பது இந்த நாட்டுல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகின்ற அரசாங்கம் ஒன்று. மூன்றாவது நாங்க சொல்லிக்கொண்டு அதனால வேண்டி அந்த தனித்துவமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 2. மூன்றாவதாக நாங்கள் சொல்றோம் மாகாண சபை. மாகாண சபை என்பது இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒன்று. அது யாரும் புதுசாக கொண்டு வரதுக்கோ அல்லது நடைமுறைப்படுத்துக்கோ இல்லை, இதை ஆக்டிவ் பண்ணணும். அப்ப நாங்க சொல்லுகின்றோம், நாங்க நம்புகின்றோம் ஜனாபர்களே, மாகாண சபை முறைமை என்பது இலங்கையில வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு இறுதியான தீர்வா அல்ல, நாங்க நம்புறோம். அது 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 இது வரைக்கும் சாத்தியப்பட இல்லைங்கிறது நாங்க நம்புறோம். அதன் மூலமாக இந்த நாட்டுல பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்ட்டு நாங்க நம்புறோம். இருந்த போது கூட தமிழ் மக்கள் நினைக்கின்றார்கள் மாகாண சபை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை. அதனால நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம்,
அந்த மாகாண சபை முறைமையில நான் கை வைக்க போறது இல்லை. அதனால வேண்டி என்பிபி ஆட்சி அமைத்ததன் பிறகு இன்றைக்கு பிற்போடப்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தலும் நடாத்தப்படும் என்று நாங்கள் எழுத்து மூலமாக உத்தரவாதம் வழங்கினோம். அப்ப அந்த இதுகளை கையாளுகின்ற போது அதுவுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்க தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நாங்க மக்களோடையும் பேசலாம், அல்லது இருக்கின்ற உறுப்பினர் கட்சிகளோடையும் பேசலாம். பேசி அதுக்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம். அந்த எண்ணத்துல நாங்க இருக்கிறோம். கடைசியா நாங்க புதிய அரசியலமைப்பு உருவாக்கும். நாங்க இந்த புதிய அரசியல் ஏன் கேட்டா, நாங்க இந்த புதிய அரசியலை பத்தி கதைக்கிறது இலங்கையில இது நாள் வரைக்கும் உருவான சட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியலமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே ஆளும் கட்சியினுடைய விருப்பத்தை நிறைவு செய்கின்றவைகளாகவே இருந்தன. மக்களுடைய பிரச்சனைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனமாக இருக்கவில்லை. ஆகவே இது இதனால் வேண்டி இது இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய சட்டமே தவிர மக்களுடைய சட்டம் அல்ல. அதனால வேண்டி நாங்கள் நாட்டை தமிழ், சிங்கள, முஸ்லிம், பேக, மேலை உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய அபிலாசைகள் உள்வாங்கப்படுகின்ற, அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட ஒரு உண்மையான நீடித்து நிலைக்கக்கூடிய நிரந்தரமான அரசியலமைப்பு கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்புல நிச்சயமாக இலங்கையில இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்துல கொள்ளப்படும். அதே நேரத்தில் கடைசியாக நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்க இன்றைக்கும் சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. என்பிபி ஆட்சி அமைப்பதே வேற எதுக்கு, தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுக்கு தான். தேசிய ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா இந்த நாட்டுல தமிழ், சிங்கள, முஸ்லிம் மூவின மக்களும் ஒரு குடையின் கீழ் வராவிட்டால் இந்த நாட்டுக்கு முன்னேற்றங்கிறது கிடையாது. இதை விட விடுபாதாளத்துக்கு தள்ளப்படுவது தவிர்க்க முடியாது. அதுக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி உருவாக்கமே வேற எதுவும் தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுக்கு தான். அதனால நேற்றும் கூட எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சனாக் இங்க சொன்னார், அதாவது இன்னைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள், அந்த மாற்றத்தை நோக்கி நகர்கின்றார்கள். அந்த மாற்றம் என்பது இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் இனவாதம், மதவாதத்தின் அடிப்படை தான் தேர்தல் காலத்துல அவர்களுடைய பிரதானமான சுலோகமாக இருந்தது. யுத்தம், சமாதானம், அமைதி, அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, சாராண்ட படுகொலை, பிரபாகரனுடைய செயற்பாடு, இதுகள் சொல்லி 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 கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இந்த முறை தேர்தலை நீங்க அவதானிச்சு பாருங்க ஜனாதிபதிகளே, இனவாதம் இல்லாத, இனவாதம் பேசப்படாத ஒரே தேர்தல் இந்த தேர்தல். அப்ப அப்படியாக இந்த தேர்தல் அந்த பேசப்படாததுக்கான காரணம் தான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் நீங்க சொன்ன மாதிரி மாற்றத்தை விரும்புகின்றார்கள். சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றுக்கு செல்வதற்காக மக்கள் முனைகின்றார்கள். அந்த நிலைமையின் காரணமாகவே நாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு அழைப்பு விடுத்தோம். நேற்று எங்களுடைய தலைவரும் அழைப்பு விட்டார். அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு உள்ளாகுகின்ற நிலைமையின் போது அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு ஆதரவான மக்களாக யாழ்ப்பாண மக்கள், தமிழ் மக்கள் மாற வேண்டும். அதற்கு எதிரான மக்களாக மாறக்கூடாது. அதனால நாங்கள் இந்த டிஎன்ஏ அல்லது தமிழரசு கட்சி எடுத்த முடிவையும் கூட நாங்கள் கருத்தில் கொண்டிருப்பது இந்த அடிப்படையில். அதனால வேண்டிய நாங்க நிச்சயமாக முன்னர் வந்த ஆட்சியாளர்களுடைய சிஸ்டம் சேஞ்சும் நாங்கள் இன்றைக்கு செய்ய போற சிஸ்டம் சேஞ்சும் வித்தியாசமானது. அவர்கள் ஒரே பாதையில் செல்லுகின்ற, ஒரே கொள்கையை பின்பற்றுகின்ற, கோட்டாவை எடுத்துக்கொண்டாலும் கோட்டா வருகின்ற போது நம்ம எல்லாம் நினைச்சோம் இங்க இருக்கின்ற இளைஞர்கள்லாம் சுவர் ஓவியங்கள் வரைந்து பெரிய நம்பிக்கையை வெளிவிட்டார்கள். வந்ததன் பிறகு எதையாவது செய்வார் என்று. ஆனா என்ன நடந்தது? இன்றைக்கு எதுவுமே நடக்க இல்லை. அப்ப அதுதான் நம்ம சொல்லுகின்றோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், இன்றைக்கும் அதே கும்பல் இன்றைக்கு அதுல இருந்த, உங்களுக்கு தெரியும், கோட்டாவோடு இருந்த, ராஜபக்சாக்களோடு இருந்த, கடந்த காலத்தில் இனவாதம், மதவாதம் அல்லது நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவருக்கு 100க்கு அதிகமானவர்கள் இன்றைக்கு எங்க இருக்கின்றார்கள்டா? ரணில் விக்ரமசிங்காவோடு இருக்கின்றார்கள். அது 40க்கு அதிகமானவர்கள் எங்க இருக்கின்றார்கள்? சஜித் பிரேமதாசோடு இருக்கின்றார்கள். நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் எடுத்துக்கொண்டு அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று தமிழ் மக்களுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்த நாலக்க குடேவா எங்க இருக்கிறான்னு கேட்ட அன்னைக்கு சஜித்தோட
கடந்த காலத்துல தமிழ் ரத்தத்தை பத்தி பேசுன, இனவாதத்தை பத்தி கட்டமையா பேசுன சம்பிக்க ரணமுக்கு இங்க இருக்காரு. இன்னைக்கு இவரோட சஜித்தோட கடந்த கால 1994ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலையும் அதன் பிறகு மொட்டு கட்சியிலும் இருந்து தலைவராக இருந்த, நாட்டில் நடந்த அனைத்து அநியாயங்களுக்கும், நாட்டில் நடந்த அனைத்து சட்டங்களுக்கும் கை உயர்த்திய அதனுடைய தலைவராக இருந்த ஜிஎல் பீர் சிங் இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த சஜித்தோட, அதனால வேண்டி இப்ப நம்மால் வந்திருக்கின்றது ஏன்னா பழைய இதுதான். ஏன்னா அதாவது பழைய பாதையில அதே பழைய குருடி கதவு தொடர்ந்து சொல்லி அதே பாதையில செல்லுகின்ற நபர்கள் தான் எங்கள் முன்னால் இருக்குங்க. அதனால்தான் நாங்கள் சொல்றோம், அதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த நிலைமையில போக இயலுமோ? இயலாது. இந்த கலாச்சாரம் நமக்கு வேண்டுமா? வேண்டாம். அதனால வேண்டி புதிய மாற்றம் ஒன்று தேவை. அந்த மாற்றத்தினுடைய பிரதிநிதிகள் வேறு யாருமல்ல, மக்களிடம் இருக்கின்ற இருந்து நாங்கள் செயல்படுகின்ற இயக்கமாக நாங்கள். நீங்க சொன்னீங்க அந்த 4வது விஷயம், மக்களுடைய அபிலாஷைகளின் அடிப்படையில ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை செய்ய வேண்டும். வடகிழக்கு மக்களுடைய அபிலாஷை என்னன்னு சொன்னா வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும். இதை எப்படி கையாள போறீங்க? புலிகள் நிராகரித்தது மாத்திரமல்ல, இந்திய ராணுவத்தை விரட்டுவதற்காக வேண்டி பாரிய அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். ஏன்? தமிழ் மக்கள் என்பவர்கள் வடகிழக்கு மாத்திரமல்ல, முழு நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் தான். புலிகள் நிராகரித்தது மாத்திரமல்ல, இந்திய ராணுவத்தை விரட்டுவதற்காக வேண்டி பாரிய அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். ஏன்? இந்த வடகிழக்கு இணைப்பு பிரிப்பு என்பதல்ல பிரச்சனை. இன்றைக்கும் நாளைக்கும் அவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால், அப்ப அந்த நிலைமையின் போது நிச்சயமாக நாங்க மக்களோட தான். அந்த தயார் நிலையின் போது அவ்வாறான அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அது நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லுமே தவிர நாங்கள் அல்ல என்றுதான் அனுபவத்தோடு சொன்னது.